கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். வாசிக்கலாம். ஏசாயா 42 அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்கலாம். நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஆமென். ஆமென். நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரேன்னு சொல்லி இங்க யாரை குறித்து எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் எழுதியிருக்கு. அவர் புறஜாதியருக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரல் இடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார்னா வாக்குவாதம் பண்ண மாட்டார், எதிர்த்து பேச மாட்டாரு, சண்டை பண்ண மாட்டாரு. அது மாதிரி கூக்குரல், அவருடைய சத்தம் வீதிகள்ல கேட்காதுன்னு நம்ம பாக்குறோம். அவர் நெறிந்த நாணலை முழிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார்னு சொல்லி தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கு. இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்குவார். அப்போ ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்குறது சரியோ தவறானு அவங்க கேட்கும் போது, அவங்க அமைதியா இருக்கும் போது கர்த்தர் கோபத்துடன் கையை நீட்டினோனையும் அந்த கையை நீட்டினோனையும் அது மறு கையை போல சொஸ்தமாகுது. அப்போ பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். அப்போ அவங்கள கொலை செய்ய வரணும்னு நினைக்கும் போது கர்த்தர் அவங்க கிட்ட யுத்தமோ வாக்குவாதமோ எதுவுமே செய்யாம அவங்களை விட்டு விலகி போனார்னு இருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இப்படி நடந்ததுன்னு சொல்லி எழுதியிருக்கோம். வாசிக்கலாம். மத்தேயு 12 அதிகாரம் 18-20 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். ஆமென். ஆமென். இப்ப ஏசாயா தீர்க்க தரிசனத்துல எழுதியிருக்கிறது இங்க மத்தேயுல நிறைவேறுகிறதுன்றதை நம்ம பாக்குறோம். பிதா எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதை தான் நான் செய்வேன், நான் சுயமா செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல ஆவியா இருக்கிற கர்த்தர் மாம்சத்தில் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறது தான் பழைய ஏற்பாட்டுல எழுதி இருக்கிறத கர்த்தர் நிறைவேற்றுது. அதுதான் அவர் என்ன சொல்றாரு, பிதா எனக்கு என்ன காண்பிக்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? சரி, இங்க வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஊர்வனும் வீதிகளில் கேட்பதில்லை என்றும், அவர் நியாயத்திற்கு ஜெயம் பண்ணுகிற வரைக்கும், ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரா, நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். இப்படி நம்ம எழுத்தா இதை பாக்குறதுனால மங்கி எறிகிற திரியை அணைக்கிறதுனாலையும் நெறிந்த நாணலை முறிக்கிறதுனாலையும் என்ன பிரயோஜனம்? அப்போ ஆண்டவர் அங்க ஏதோ ஒரு ஓமையா சொல்றாரு. அப்போ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும் இல்லையா? இப்போ நெறிந்த நாணல்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு செடி பெருசா வளர்ந்துருக்கும். அது பாத்தீங்கன்னா வளைஞ்சு காத்துல போய் ஆடிக்கொண்டு இருக்கும். அதை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார்னு சொல்லி எழுது. அப்போ வேதத்துல நெறிந்த நாணலாகிய அந்த நாணல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எகிப்தை குறிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கான வசனங்களை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 21 வசனம் வாசிக்கலாம். இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய், அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். ஆமென். ஆமென். இங்க நெறிந்த நாணலாகிய எகிப்துன்னு சொல்லி எகிப்தையும் அந்த எகிப்தின் ராஜாவாக பார்வோனையும் நெறிந்த நாணலுக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறத இந்த வசனங்கள் நமக்கு குறிக்குது. சரி, மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அப்போ மங்கி எறிகிற திரி என்ன அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கலாம். ஏசாயா 43 அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆமென். ஆமென். சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. இது எப்ப நடந்தது பாத்தீங்கன்னா,
மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை ரட்சித்து செங்கடலை பிரித்து அந்த பாதையில அவங்களை கொண்டு போறதுதான் குறிக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பார்வோனுடைய ரதங்களும் குதிரை வீரர்களும் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்துறாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவங்க முறையிடும் போது, அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ என்கிட்ட கேட்கறது என்ன? நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்க சும்மா இருங்கன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் அங்க நான் யுத்தம் பண்றாருன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, உன்னோட கோலை நீட்டினும் போது செங்கடலை பிரித்து மதில் போல நிக்குது ரெண்டு பக்கமும். கர்த்தர் என்ன பண்றாரு, அவருடைய ஜனங்களை அதன் வழியை கொண்டு போய் ரட்சிக்கிறார். அப்போ பார்வோனும் அவனோட அந்த சேனைகள் எல்லாமே, குதிரை வீரர்கள் எல்லோருமே அவங்களை பின்தொடர்ந்து வரும்போது திரும்பவும் தண்ணீர் அவங்கள மூடி அழிஞ்சு போறாங்க. ஒரு திரியை எப்படி தண்ணிக்குள்ள போட்டா அணைஞ்சு போவாங்களோ அது போல அந்த பரம சேனையும் என்ன பண்ணாரு, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவங்களை வரவழைத்து அவர்கள் எழுந்திருக்காதபடிக்கு ஒருமித்து ஒரே டைம்ல எல்லாரையும் அழிக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த தண்ணியை திரும்பவும் மூழ்கடித்து ஒரு திரியை எப்படி அணைப்பாங்களோ அது போல அணைத்து போட்டார். ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்முடைய கர்த்தர் அது மாதிரி யுத்தம் பண்ணி அவங்களை ரட்சிப்பாரான்னு கேட்டா இல்ல, அவர் தீமையை நன்மையால வென்று ரட்சிப்பாருன்றத பாக்குறோம் இல்லையா. இந்த ஊமை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல யுத்தம் பண்ணி பராக்கிரமம் சொல்லி அதிசயங்களை பண்ணி அவங்களை பிரமிக்க பண்ணி யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். ஆனா முதலாம் வருகையில தேவ ஆட்டுக்குட்டியா நம்முடைய பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தத்துக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக ஒரு பலியாக நமக்காக இறங்கி வந்ததுனால அவர் கூக்குரல் இடவும் மாட்டார், வாக்குவாதம் செய்ய மாட்டார், அவருடைய சத்தம் வீதிகள்ல கேட்காது, அவர் யுத்தம் பண்ணவும் மாட்டார், தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் எதிர்த்து பேசல, அவர் வாக்குவாதம் பண்ணல, எந்த யுத்தமும் செய்யல, ஆனாலும் அவர் ரட்சித்தார். அதற்கான வசனங்களை தான் நம்ம இப்ப ஆராய்ந்து பார்க்க போறோம். முதல்ல யாத்திரையாகமத்துல அங்க என்ன நடந்தது, மோசே எப்படி அவர்களை எகிப்துல இருந்து கொண்டு வரும்போது கர்த்தர் எப்படி அந்த ஜனங்களை எகிப்தின் கிட்ட இருந்து பார்வோனுடைய சேனை கிட்ட இருந்தும் ரட்சித்தார்ன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈராக் பள்ளத்தாக்கின் முன்னடையிலே பாளையம் இறங்குகிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தே தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமென். ஆமென். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவருடைய குதிரை வீரர்களோடும் அவர்களோட சேனைகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வரதை பார்த்து இஸ்ரவேல் புத்திரர் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் பின்னாடி துரத்திட்டு வரதை கண்டு மிகவும் பயந்தார்கள்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க இல்லையா. வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஆமேன். ஆமேன். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு மோசே கிட்ட, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை என்ன பண்ண சமுத்திரத்தின் மேல் நீட்டு சமுத்திரத்தை 2ஆக பிளந்து விடுன்னு சொல்றாரு. அப்போ அந்த 2ஆக பிளந்துனா அவங்களுக்கு பாதம் உண்டாகுது. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடவாங்க வெட்டாந்தரையில நடந்து போறது போல அவங்க நடந்து போனாங்க. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி, யார் அவங்களை வர வச்சதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் தான் அவங்களை புறப்பட பண்ணின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏசாயால நம்ம படிச்ச பிறகு கர்த்தர் தான் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி அவங்களை பின்தொடர்ந்து வரும்படியாக செய்து அந்த பார்வோனாலும் அவன் குதிரை வீரர்கள் முதலான எல்லாரையும் இராணுவத்தினாலும் அவர் மகிமைப்படும்படியாக அவர் அழித்து போட்ட ஒரு திரியை அணைக்கிறது போல என்ன பண்ணாரு, அவங்கள தண்ணீர்ல மூழ்கடித்து எல்லா சேனைகளையும் ஒரே நிமிஷத்துல அழித்து போட்டார். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 21-23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து
அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். ஆமென். ஆமென். மோசே தன் கையை நீட்டின உடனே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சமுத்திரம் நீட்டின உடனே கர்த்தர் கடலை 2ஆக பிரித்து அது மதில் மாதிரி நிக்குது. நடுவுல பாதை உண்டாகுது. அப்போ ஜலம் பிரிந்து போன பிறகு இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவுல வெட்டாந்தரையை போல, நம்ம எப்படி ஒரு சாதாரண நம்ம ஒரு தரையில நடப்போமே அது மாதிரி செங்கலை பிரிக்கும் போது அவங்க வெட்டாந்தரையில நடந்து போவது போல போறாங்க. வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த ஜலம் மதில் மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பா நின்றுது. அப்போது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளும் ரதங்களும் குதிரை வீரர்களும் அவருக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, அவங்களை பின்தொடர்ந்து வராங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 26 28 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தில் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தில் மேல் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்தது. ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஆமென். ஆமென். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்துல நீட்டுன்னு சொன்னோனையும், அப்படியே மோசே கர்த்தர் சொன்னபடி செஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து என்ன பண்ணுச்சு, ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவங்க சேனைகளையும் அவருக்கு பின்னாக இந்த சமுத்திரத்துல இந்த எல்லாரையும் மூழ்கி போட்டு ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு எல்லாரையும் அழித்து போட்டதுன்றதை நம்ம பாக்குறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை நோக்கி புகழ்ந்து பாடுகிறாங்க இல்லையா? என்ன பாடுறாங்கன்னு பாருங்க. யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஆமென். ஆமென். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடி என்ன பாடுறாங்கன்னு பாருங்க. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அப்போ கர்த்தர் இங்க என்ன பண்ணாரு, வெற்றி சிறந்தார்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அதே போலதான் கிறிஸ்துவாகிய இயேசு சிலுவையின் மரணத்துல வெற்றி சிறந்தார்னு சொல்லி கொலைசேர்ல எழுதியிருக்கு. அங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார், இங்கேயும் நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து நம்மை ரட்சித்தார். அங்க யுத்தம் பண்ணி ரட்சித்தார், இங்க தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்தார். அதுக்கான வசனங்களை தான் பார்க்கலாம். இதெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக நடந்தது. ஓசியா 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். ஆமென். ஆமென். இங்க ஓசியா கிட்ட கர்த்தர் தான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரையினாலும் குதிரை வீரராலும் நான் அவர்களை ரட்சியாமல். அதாவது ஒரு திரியை அணைக்கிறது போல எகிப்தோட பரம சேனையையும் ரதங்களையும் குதிரைகளும் ராணுவ வீரர்களும் பராக்கிரமசாலிகளும் நான் எகிப்துல அழித்தது போல, அப்படி நான் யுத்தம் பண்ணி உங்களை அவங்களை காப்பாத்தாம நான் என்ன பண்ணுவேன்னா அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன். அப்போ இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அது நானே மனிதனாக இறங்கி வந்து அவர்களை ரட்சிப்பேன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அதனால்தான் லூக்கால பாத்தீங்கன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்னு சொல்லி தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 74 75 வசனங்கள் வாசிக்கலாம். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்று நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். ஆமேன். ஆமேன். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு தம்முடைய சத்துருக்களில் நின்று நம்மை பகைக்கிற யாவருடைய கையின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு
நம்முடைய தாசனாகிய தாவீதோட வம்சத்துல தேவாதி தேவன் நமக்காக என்ன பண்ணாரு? மனிதனாய் இறங்கி வந்தார். நம்மளுக்கு ரட்சணை கொம்பை ஏற்படுத்தினார், நம்மளுக்கு ராஜாவை ஏற்படுத்தினார்னு அர்த்தம். இப்போ இதே நீங்க இந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை எப்படி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா, கிறிஸ்து வந்து அவங்கள பராக்கிரமம் செஞ்சு ரோமர் கையில இருந்து விடுவித்து அவங்கள ரட்சிப்பாருன்னு அவங்க எல்லாருமே எதிர்பார்த்து இருந்தாங்க இல்லையா? இப்போ ஜீசஸும் பாத்தீங்கன்னா மரித்து உயிரோட எழுந்த பிறகு அவங்களுக்கு தரிசனம் ஆகிறார் இல்லையா? அப்போ தரிசனம் ஆகும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வழி நடக்க ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு காரியங்கள் என்னவென்று பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் கர்த்தர் வந்து கேட்கிறாரு, நீங்க ஏன் துக்கமா இருக்கிறீங்க, எதை குறித்து பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இங்க ஒரு கிறிஸ்து இயேசுன்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு, அவரு இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து 3 நாள் ஆகிறது, அவர் மரித்து இதோட 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க எல்லாருமே என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, கிறிஸ்து பராக்கிரமசாலியா வந்து அவங்க யுத்தம் பண்ணி அவர்களை ரட்சிப்பார்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க நினைத்திருந்தாங்க, இன்னமும் நினைக்கிறாங்க. அதனாலதான் முதல் வருகையில தேவாட்டுக்குட்டியாக வந்த இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவா ஏற்றுக்கொள்ளாத இன்னும் அநேக யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஏசாயா 53ஆம் அதிகார வசனங்களை அவங்க இன்னமும் படிக்கிறது இல்லை. அப்போ தீர்க்க தரிசனங்களை அவங்க ஆராய்ந்து பார்த்தாங்கன்னா, ஒரு முதல் வருகை 2ஆம் வருகையில வருவார் என்றது பாக்குறோம். முதல் வருகையில தேவாட்டுக்குட்டியாகவும் 2வது வருகையில பட்சிக்கிற சிங்கமாயும் இறங்கி வருவார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்குவதில்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாளை முடிக்காமலும் மங்கீரிற தீயை அணைக்காமலும் இருப்பார்னா, சிலுவையின் மரண பரியந்தம் அதுலதான் அவர் வெற்றி சிறந்தார். நித்திய நீதியை வர வைக்கிறதுக்கும் சொல்லி டேனியல் 9ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கு. அந்த நீதிக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் அப்படிதான் இருந்தார். தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபமாகி மனித சாயலாகி நமக்காக எல்லாவற்றையும் இழந்து அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல நமக்காக வாய் பேசாம நம்முடைய பாவங்களை தம்முடைய சிலுவையின் சுமந்து நம்மை ரட்சித்தார். அவர் கூக்குரல் இடவும் மாட்டார், அவர் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதிகளிலே கேட்கவும் மாட்டார்னு சொல்லி ஏசாயா 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் தீர்க்க தரிசனமும் இங்க நிறைவேறுதுன்றதை நம்ம பாக்குறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கலாம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆமேன், ஆமேன். அவர் பட்சிக்கிற அக்னியாய் வருவார்னு எழுதியிருக்கு இல்லையா? அது 2ஆம் வருகையில பட்சிக்கிற அக்னியாய் வந்து நம்மளை ரட்சிப்பார். ஆனா 1ஆம் வருகையில தேவ ஆட்டுக்குட்டியா ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போலதான் வருவார் அப்படின்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இது நடந்தது. அவரோட சிலுவையின் மரணத்துல பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் எல்லாமே சிலுவையின் மரணத்துல அவர் நிறைவேற்றினார். மரண பரியந்தம் அந்த எழுதின வசனத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து தன்னைத்தானே தாழ்த்தி அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் அவருடைய சிலுவையில சுமந்து நம்மளுக்கு நித்திய மீட்பை உண்டாக்குனார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம்னா நமது நிமித்தம் தரித்திரரானார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஒருவராய் சாபாம உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் மகிமையுள்ள தேவனுமாய் இருக்கிற கர்த்தர், ஆவியா இருக்கிற கர்த்தர் நமக்காக அடிமையின் சாயலை மனித ரூபமாய் மரணத்தை ருசி பார்த்தார். அப்போ மரிக்கிற மனிதர்கள் தான் தரித்திரன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம ஐஸ்வர்யம் ஆகணும்னா, அதாவது நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த ஐஸ்வர்யம் ஆகிய கர்த்தர் நமக்காக மரணத்தை ருசி பார்க்கணும். அவர் மரணத்தை ருசி பார்த்ததுனாலதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவாலதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாச்சுன்றதை நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். அவர் சிலுவையின் மரணத்துல அதை எப்படி நிறைவேற்றினார் என்றதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 12 14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். ஆமென், ஆமென். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் என்ன பண்றாங்க, அவர் மேல ஓயாம குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அவரு மறு உத்தரமும் ஒன்று சொல்ல, அவங்க கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணல, நான் செய்யல அப்படி இல்லைன்றலாம் எந்த ப்ரூஃபும் பண்ணல, தன்னுடைய சத்தத்தை உயர்த்தவும் இல்லை, அவர் அமைதியா இருந்தாரு. அப்போது பிலாத்து அவரை நோக்கி, உன் மேல எத்தனையோ குற்றச்சாட்டை இவங்க சுமத்துறாங்களே, நீ அவைகளை கேட்கவில்லையான்னு கேட்கும்போது அவரும் அதுக்கும் என்ன பண்றாரு, ஒரு வார்த்தையும் மறு உத்தரவாக என்ன பண்ணல, சொல்லவில்லை. அப்போ அதை குறித்து சேனாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான்னு சொல்லி எழுது. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியா எல்லாவற்றையும் தன்னுடைய சிலுவையில சகித்து இருந்திருக்கிறார்ன்றதை நம்ம பாக்குறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 28 31 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம்.
அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். ஆமேன். ஆமேன். அவர் வஸ்திரத்தை கலற்றி சிவகப்பான அங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல வச்சு அவர் அடிக்கிறாங்க. அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு யூத ராஜாவே வாழ்க சொல்லி அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல முகத்துல துப்புறாங்க. அந்த கோல் எடுத்து அவர் சிரசின் மேல அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, வஸ்திரத்தை உருவுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். இதை எல்லாம் ஏன் அவர் சகித்தார்னா, அவர் தமக்கு முன்பு இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார்னு எழுதியிருக்கு. அவருக்கு முன்னாடி என்ன சந்தோஷம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்க போறோம், அவருடைய ராஜ்யத்துல நம்ம அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்க போறோம்ன்ற அந்த சந்தோஷத்துக்காக தான் இதை எல்லாவற்றையும் நமக்காக தான் சகித்தார். அவர் நினைத்திருந்தார்னா ஒரு இமைப்பொழுதுல அவங்க எல்லாரையும் அழிச்சிருக்க முடியும். எப்படி நோவா காலத்துல ஜலப்பிரளயத்துல அழித்தாரோ அது போல இவங்க எல்லாரையும் அழிச்சிருக்க முடியும். அப்படி அழித்திருந்தா நீங்களும் நானும் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும்? அதனாலதான் பேதுரு கூட வந்து போர் சேவகனுடைய காதை வெட்டும் போது கூட கர்த்தர் சொல்லுவார், நான் வேண்டிக் கொண்டா 12க்கும் அதிகமான லேகியோனை அனுப்ப மாட்டாரா? அப்போ நீங்க ரட்சிக்கிறது எப்படி? இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால ஒளி உங்களுக்கு நமக்கு என்ன பண்ண கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. கர்த்தர் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் இதை எல்லாவற்றையும் சகித்தார். அவர் யாரோட முகத்துல எச்சு துப்புனாங்க தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரம சேனையும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. எல்லாமே தன்னுடைய சிறகு காலால தங்களை மூடிக்கொண்டு அவரை மறைத்து கொண்டு அவரை பார்க்க முடியாம கர்த்தர் பரிசுத்தர் கர்த்தர் பரிசுத்தர்னு ஓயாம இரவும் பகலும் துதிக்கிற நம்முடைய கர்த்தர் தான் எல்லாவற்றையும் இறங்கி வந்து எல்லாத்தையும் பரலோக மகிமையை துறந்து வந்து அடிமையின் சாயலை மனித ரூபமாய் காணப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை தான் இவங்க என்ன பண்ணாங்க, கொண்டு போய் சிலுவையில் அறைஞ்சாங்க. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார். வாசிக்கலாம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள் வாசிக்கலாம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். ஆமென். அந்த வழியா நடந்து போகிறவர்கள் யார்? அந்த வழியா நடந்து போயிருப்பா யோசிச்சு பாருங்க. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். எவ்வளவு நோய்களை குணப்படுத்தினார், மரித்தோர்களை எழுப்பினாரு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து சுவிசேஷத்தை அறிவித்தாரு. நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். அவர் நோய்களை குணப்படுத்தினார், அடிமைத்தனத்துல இருந்து விடுதலாக்கினார். அப்படி இருந்தும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட இந்த ஜனங்க தான் என்ன பண்ணுது, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே எழுப்புகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா சொல்லி அவரை தூஷித்தார்கள்னு சொல்லி எழுதி வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 41-44 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். ஆமென். ஆமென். பிரதான ஆசிரியரும் வேதபாரகரும் மூப்பரும் என்ன பண்ணாங்க, அவரை பரியாசம் பண்ணி மற்றவங்க தான் ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்கிறதுக்கு என்ன திராணி இல்லைன்னு சொல்லி அவரை பரியாசம் பண்றாங்க. இஸ்ரவேலின் ராஜாவானா நீ இப்ப சிலுவையில இருந்து இறங்கி வா, நாங்க இப்போ உன்னை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் சொல்லி தேவன் மேல பிரியமா இருந்தாரே, விசுவாசமா இருந்தானே, இப்பொழுது இவனை ரட்சிக்கிட்டோம், நம்ம விசுவாசிக்கலாம்னு சொன்னாங்க. கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லர்களும் என்ன பண்றாங்க, அவரை நிந்தித்தார்கள்னு சொல்லி எழுதி. அவர் என்ன பண்ணாருன்னு வேதவசனம் சொல்லுது பாருங்க. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். நம்ம குணமாகணும், நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக தான் தீமையை நன்மையினால வென்னார். இவ்வளவு பண்ணவங்களுக்கு அவர் மறு உத்தரவு என்ன சொன்னார் தெரியுமா? வாசிக்கலாம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்.
ஆமென். ஆமென். அவங்க பிளாத்து கேட்கிறாரு, இவர் நீதிமானா இருக்கிறாரு, இவரை நான் விடுதலை பண்ணணும், இவருக்கு மேல எந்த குற்றத்தையும் நான் காணலையேன்னு சொல்லும் போது இந்த ஜனங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? பரபாசை விடுதலை பண்ணும், இயேசுவையோ சிலுவையில் அறைன்னு சொல்லி கூக்குரலிட்டான். அப்படிப்பட்ட அந்த நன்றி அறிதல் இல்லாத அந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்றாரு. அவரு என்ன தீர்க்க தரிசன உபதேசம் பண்ணாரோ அததான் என்ன பண்ணாரு? சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க சத்துருக்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்ன அதே கர்த்தர் தம்முடைய சிலுவையின் மரணத்துல என்ன உபதேசம் பண்ணாரோ அதையே சிலுவையின் மரணத்துல நிறைவேற்றினார். துரோகிகளுக்காகவும் பாவிகளுக்காகவும் அவர் மன்னித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணார். அவர்களுடைய பாவங்களை தம்முடைய சிலுவையின் சுமந்தார். தீமையை நன்மையினாலே வென்று காட்டினார். வாசிக்கலாம், கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஆமென். உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாம இருந்த மரித்தவர்களா இருந்த உங்களை, நம்ம புறஜாதியா இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம், நம்ம அந்நியரா இருந்தோம், அப்படி இருந்தும் கூட நம்ம அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்ம மன்னிச்சு நம்மளை உயிர்ப்பித்தார். நமக்கு எதிரடையாக இருந்த நியாய பிரமாணத்தை சிலுவையின் மேல என்ன பண்ணாரு? அதை குலைத்து அது நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டுனா சர்வ வல்லமையா இருக்கிற தேவன் எல்லா அதிகாரத்தையும் மகிமையும் எல்லாத்தையும் விட்டு அடிமையின் சாயலாய் மனித ரூபமாய் வெளியரங்கமா எல்லோரும் பார்க்கும்படி வெளியரங்கமாக கோலமாயினா மாம்சத்தில் வெளிப்பட்டு அவைகளின் மேல் அந்த மாம்சத்துல என்ன பண்ணாரு? சிலுவையில சாத்தானை ஜெயித்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார்னு எழுதுது. இதே வசனம் தான் நீங்க பாத்தீங்கன்னா யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல எகிப்தினோட பரம சேனையும் அழித்து போடும் போது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டாவது. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார்னு சொல்லியது. இங்கேயும் சாத்தானை தன்னோட கால்களால மிதித்து நசுக்கினார். ஆனா அதை யுத்தம் பண்ணி ஜெயிக்கல, தீமையை நன்மையினால வென்று காட்டி நமக்கு முன்னோடியாக இருந்தார். அவர் நம்ம எப்படி அவன் அந்த சாத்தானை ஜெயிக்கணும்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்தாரு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றேன். அப்போ உங்களை துன்பப்படுத்தும் போது என்னை துன்பப்படுத்தினாங்கன்றத நீங்க நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்லும் போது அவருடைய பாடுகளை நம்ம கத்துக்கணும். அவர் எப்படி ஜெயித்தாருன்றதை நம்ம கற்றுக்கணும். நம்ம எதிர்த்து பேசவோ வாக்குவாதம் பண்ணவோ அவங்க கிட்ட யுத்தம் பண்ணவோ நமக்கு கிடையாது. பழைய ஏற்பாட்டுல பண்ணீங்கன்னா ஒரு கண்ணத்தை கட்டினா அரைஞ்சானா நீ மறு கண்ணத்துல அவனை அடிக்கலான்னு இருக்கு, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணு இருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரு கண்ணத்துல அரைஞ்சாங்கன்னா மறு கண்ணத்தையும் காட்டுன்னு தான் நமக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ இங்கேயும் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். அதனாலதான் அதன் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாக கர்த்தர் சொல்கிறாரு, மோசேக்குள்ளாகவும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஆமென். ஆமென். நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லோரும் மோசேக்குள்ளாகவும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். உடனே இவங்க எல்லாம் என்ன கேட்கிறாங்க? அப்போ மோசேக்குள்ள மேகத்துக்குள்ளாகவும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்களே, எந்த நாமத்துல ஞானஸ்நானம் பட்டாங்கன்னு சொல்லி புத்தீனமான சில கேள்விகளை கேட்பாங்க. அவருடைய நாமமே அல்லாமல் வானத்திலும் பூமியிலும் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படவில்லைன்னு சொல்லி வசனங்கள் தெளிவா எழுதிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கணும்னு கேட்கும் போதுதான் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. சரி, இதற்கான ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் ரட்சிக்கிறது. ஆமென். ஆமென். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்கிறதாக இல்லாம, நீ தண்ணியில முழுகிட்டு நம்ம வரும்போது வெறும் குளிச்சுட்டு வந்த மாதிரி மாம்ச அழுக்கை நீக்கிறதாக இல்லாம
அது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து என்ன பண்ணுதான், இப்பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஞானஸ்தானம் நம்மை ரட்சிக்கிறது. அதனாலதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் கடைசி வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகளில் சேர்த்தார். அப்போ ஞானஸ்தானம் எப்படி நம்மை ரட்சிக்கிறதோ, விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, அதே போல எகிப்துல பார்வோனுடையும் பரம சேனை கூடமோ இருந்து கர்த்தர் அவங்களை ரட்சிக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். எகிப்தியர் பார்வோனுடையும் சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவருடைய குதிரை வீரர்களோடும் சேனைகளோடும் தொடர்ந்து வந்து அவங்க வரும்போது அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தர் மோசே மூலமா அவங்களை ரட்சிக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமேன். ஆமேன். அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்களுக்காக மோசே கிட்ட சொல்றாரு, நான் இன்னைக்கு செய்யற ரட்சிப்பை பாரும்போது கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லி மோசே என்ன பண்றாரு? இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு சொல்றாரு. அதே போலதான் இந்த ரட்சிப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கிரியினால உண்டானது கிடையாது, அது தேவனுடைய ஈவுன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவன் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்து சிலுவையின் மரணத்துல தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அதனால்தான் பிதாவாகிய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் சொன்னா இவங்க 3 பேரான்னு நினைக்கிறாங்க. பிதாவாகிய தேவனுடைய அன்பு தான் அவர் மனிதனாக கீழே இறங்கி வர வச்சு. அதனால்தான் அவர் அன்பின் ஆழம் அகலம் உயரம் நீளம் என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி எழுதியிருக்கு. என்னுடைய பாவங்களுக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும், ஆனா தேவன் எனக்காக மனிதனாய் இறங்கி வந்து அந்த கிறிஸ்துவாக வந்து தான் சிலுவையில சுமந்து தம்முடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தார். அதனாலதான் அவருடைய கிருபை, எனக்கு நான் எதுவுமே செய்யல ஆனா எனக்கு ரட்சிப்பு வந்தது, அது நான் அவரை விசுவாசிக்கிறது மூலமா எனக்கு அது ரட்சிப்பு வந்தது, எல்லாவற்றையும் சிலுவையில எனக்காக செய்து முடித்தார். அதனாலதான் முடிந்ததுன்னு சொன்னார். இன்னைக்கு அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் நீங்களும் நானும் எல்லாமே ஒரே அவயங்களா அவருக்குள்ள இருக்கிறோம்னா அவருடைய ஐக்கியம். கிறிஸ்து இப்போ பரிசுத்த ஆவியானவரா நமக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்தார்ன்றதை பாக்குறோம். அது கிரியினால் உண்டானது அல்ல, அது கிருபையினால் உண்டானதுன்றதை நம்ம பாக்குறோம். அதனாலதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு சொல்லி அங்க எகிப்தியர்கிட்ட சொன்னது போலயே இங்கேயும் அதற்கு ஒப்பிட்டு பேசுறாருன்றதை நம்ம பாக்குறோம். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசிக்கலாம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆமென். ஆமென். கர்த்தர் எகிப்திலிருந்து பரமசேனையிலிருந்து அவங்க ஜலத்திலிருந்து பிரிச்சு அவங்களை கொண்டு போறார் இல்லையா? அது என்னன்னு சொல்றாரு பாருங்க. யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஆமென். ஆமென். அந்த சமுத்திரத்துக்குள்ள இவங்க வரும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து எகிப்தியோட பரம சேனையை அழித்து போடுறாருல. கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கையை தப்புவித்து ரட்சித்தார்னு போடுது. அதே போல ஜலப்பிரளயம் வரும்போது நோவாவை பேழைக்குள்ள என்ன பண்றாரு? காத்து கீழ்ப்படியாத எல்லா ஜனங்களையும் அழித்து போடுறாரு. அதனாலதான் பேழைக்குள்ள இருக்கிறதையும் ரட்சித்ததையும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிடுகிறார். அப்போ இங்க ரட்சிப்பதான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிடுகிறார். ஏன்னா ஞானஸ்தானம் நம்மை ரட்சிக்கிறது, அது நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து நம்மை ரட்சிக்கிறது, அவரோட உயிர்த்தெழுதலில் நம்மை ரட்சிக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுதான் சங்கீதத்துல என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம். சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள் வாசிக்கலாம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் ரட்சிப்பை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம்
அவர்களை ரட்சித்தார். ஆமென். இங்கேயும் சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தை நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அங்க எகிப்துல அந்த ஜனங்களை ரட்சித்தார்னு சொல்லி எழுதியிருக்கு. அதை ரட்சிப்பதான் அங்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாருன்றதை நம்ம பாக்குறோம். சங்கீதம் 106 அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். ஆமென். ஆமென். சமுத்திரத்துல அந்த பிளந்து அவங்களை ரட்சித்தது ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. பகைஞர் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அதனால்தான் அவரை நம்ம மீட்பர் சொல்றோம். விலையேற பெற்ற தன்னுடைய ரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டார், நம்மளை ரட்சித்தார், மீட்டார். மீட்பர்னு சொல்லி நம்ம யார சொல்றோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தான் சொல்றோம். அங்க யுத்தம் பண்ணி ரட்சித்தார், இங்க விலையேற பெற்ற ரத்தத்தினால் நம்ம மீட்டு கொண்டார். கிரியத்து கொல்லப்பட்டு இருக்கிறீர்களே சொல்லியிருக்கு. அவரோட விலையேற பெற்ற ரத்தத்தினால் நம்ம அவருக்கு வாங்கப்பட்டிருக்கும். நம்முடையவர்கள் கிடையாது, நம்ம அவருக்கு அடிமையா இருக்கிறோம். அவரோட சுய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார்னு சொல்லி எழுதிருக்கு. யூதா 1 அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஆமென். ஆமென். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்தார் இல்லையா? அப்போ பின்பு வனாந்தரத்துல கீழ்ப்படியாதவங்களை என்ன பண்ணாரு? விசுவாசியாதவங்களை அழித்தாருன்றத பார்க்கும். ஆனா நம்ம ஞானஸ்தானம் எடுத்தா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம்னு கிடையாது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும். முடிவு பரியந்தம் அந்த விசுவாசத்தை நம்ம காத்து கொண்டா மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். சொந்த ஜனத்தை தப்ப விடாத கர்த்தர் உங்களை என்னையும் தப்ப விட மாட்டார்னு எழுதிருக்கு. இந்த வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து ரட்சித்தார். அந்த ரட்சிப்பை தான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிடுகிறார்ன்றதை பாக்குறோம். பேழைக்குள்ள ஞானஸ்தானம்னாலும் அங்க ரட்சிப்பு, அந்த 8 பேரை ரட்சித்தார். நோவா போவோம் குடும்பத்தில் 8 பேரை ரட்சித்து ஜலப்பிரளயத்தினால எல்லாரையும் அழித்து போட்டார். அதே போல மோசேக்குள்ளாத மேகஸ்தம்பத்தினாலும் ரட்சித்தார், சமுத்திரத்தினாலும் ரட்சித்தார்னு சொன்னா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிடுகிறார்னா எகிப்துல எல்லாரையும் அழித்து போட்டு தம்முடைய ஜனங்களை ரட்சித்தாருன்றதை பாக்குறோம். அதே போலதான் ஞானஸ்தானமும் நம்ம ரட்சிக்கிறது. நம்ம ஞானஸ்தானத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். 3ஆம் உலகப் போர்ல வரப்போற ஆக்கணைக்கு நம்ம தப்பித்துக் கொள்ளணும்னா இன்றே மனம் திரும்பி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவி வரங்களை பெறுவீங்க. அதனால்தான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. அது நம்மை ரட்சிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். முதல் வருகையில தான் இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியா வந்தார். 2ஆம் வருகையில பட்சிக்கிற அக்கினியாய் வருவார், கர்ஜிக்கிற சிங்கமாய் வருவார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. ஆமேன். ஆமேன். அப்போ அந்த சிலை ஒரு ராஜ்யத்தை குறிக்குது இல்லையா? அப்ப அந்த இரும்பும் களிமண்ணுமா இருக்கிற அந்த கடைசி ராஜ்யத்துலதான் அந்த கல் என்ன பண்ணுது? மோதி அந்த பர்வதங்களை தூள் தூளா பதரை போல சிதறும்படி ஆகி அந்த சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகினா பெரிய ராஜ்யமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. அப்போ பூமியில தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் 1000 வருஷம் ராஜ்யம் நடக்கும்ன்றதை நம்ம பாக்குறோம். அது அழியாத ராஜ்யம், என்றென்றைக்கும் நிலை நிற்கிற ராஜ்யம்ன்றதை பாக்குறோம். அப்போ அந்த கல்லு அந்த ராஜ்யங்கள் கூட மோதினதுன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ அங்க ஒரு யுத்தம் நடக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை அல்லது 3ஆம் உலக போர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 110ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். உம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். ஆமென். ஆமென். முதல் வருகையில அவரை கொலை செய்யும்படி அவர் விலகி போனார்ன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? 2ஆம் வருகையில இந்த ராஜ்யங்களுடைய எல்லா ராஜாக்களுடைய தலைகளை என்ன பண்ணுவார்? அவர் வெட்டுவார்னு சொல்லி எழுதியிருக்கு. தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவரோட கோபத்தின் நாள் தான் 2ஆம் வருகை, கர்த்தருடைய நாள்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார்.
எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். எல்லா இடத்திலையும் பாத்தீங்கன்னா மனிதர்களோட பிரேதங்கள் இருக்கும். அது அணு ஆயுதங்களால மக்கள் மரித்து போயிருப்பாங்க. விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களா இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார்னு சொல்லியது. எந்த ராஜ்யமும் எந்த ராஜாவும் அன்னைக்கு அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ஆமென். ஆமென். புறஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுது. அப்போ அவரோட வார்த்தையினாலே என்ன பண்ணுவாரு? வார்த்தையினால் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். அதே வார்த்தையினால தான் என்ன பண்ணுவாரு? அக்கினினால இந்த உலகத்தை அழிப்பாருன்றத பாக்குறோம். இந்த உலகத்தில் உள்ள கிரியைகளையும் கீழ்ப்படியாதவர்களையும் புறஜாதியாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களையும் எல்லாருக்கும் நீதியை செலுத்துற நீதி உள்ள ஆக்கினையாக தண்டனைன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. தேவனுடைய உக்கிரம் கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார்னு சொல்லி எழுதிருக்கு. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். ஆமென். உம்முடைய வஸ்திரம் உடுப்பு சிகப்பாகவும் உம்முடைய வஸ்திரம் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரம் போல இருக்கிறது என்ன? ஒரு திராட்சை ரசத்தை மிதிக்கும் போது அந்த மிதிக்கிறவங்களுடைய அந்த திராட்சை ரசம் பட்டு சிகப்பா இருக்கும் இல்லையா? அது போல உம்முடைய ஆடைகளும் உம்முடைய வஸ்திரங்களும் சிகப்பா இருக்கிறது என்னன்னு அவங்க கிட்ட கேட்கும் போது, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், அந்நிய தேவன் அவர் கூட இல்லைன்றதை நம்ம பாக்குறோம். ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை, நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து, யாருன்னு பாத்தீங்கன்னா ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெரித்து என் உடுப்பெல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். பச்சிக்கிற அக்கினியாக வருகிறார்ன்றதை பார்க்கிறோம். அது அவருடைய கோபத்தின் நாள்னு சொல்லி எழுது. வாசிக்கலாம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழ்கிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம். ஆமென். ஆமென். சகல ஜாதிகள் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவருடைய சகல சேனையின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழ்கிறதுன்னு பாக்குறோம். இது 3ஆம் உலக போரை குறிக்குது. அவர்களை யுத்தத்திற்கு வரவழைத்து அழித்து போடுவார்ன்றதை நம்ம பாக்குறோம். அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களாலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியில் எருண்டு கிடப்பாங்க. அவங்களோட பிரேதங்கள் எப்படி இருக்குமா? நாற்றம் எடுக்கும். அவருடைய ரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போகணும். அந்த நாளை சகிப்பவன் யார்? அது எப்படிப்பட்டதா இருக்குன்றதை சிந்திச்சு பாருங்க. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசிக்கலாம். இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார். பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். கர்த்தர் அக்கினியினாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள். ஆமென். ஆமென். இதோ கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை எப்படி காண்பிப்பார்னா அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருகிறார். அவர் எப்படி வராராம்? அக்கினியோட வருகிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடு வருவார்னா பெருங்காற்றுன்றது மகா யுத்தத்தை குறிக்கிறது. அவர் வந்து யுத்தம் பண்ணுகிறாருன்றத பாக்குறோம். அந்த கல் மோதி எல்லா ராஜ்யங்களும் பதரை போல சிதறடிக்க பண்ணுச்சுன்றத பாக்குறோம். அந்த கல்லோ பெரிய ராஜ்யமா மாறிச்சு. கர்த்தர் அக்னினாலும் தமது பட்டயத்தினாலும் மாம்சமான எல்லோரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலை உண்டவர்கள் அநேகராய் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த நாள் எப்படிப்பட்டதா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் நம்முடைய கர்த்தருடைய நாள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும். ஆமென்.
ஆமென். இன்னைக்கு துன்மார்க்கங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க இல்லையா? அவர் பிள்ளைகளுக்கு என்ன பண்றாங்க? நொறுக்கப்பட்டுதான் இருக்கிறாங்க. அதனாலதான் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் சொல்லி எழுதி, என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். அதனால்தான் நான் ஜெருசலேமுக்கு விரோதமாக சகல ஜாதிகளையும் கூட்டுவேன் சொல்லி சொல்றார் இல்லையா? பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்னினால் அழியும் சொல்லி அந்த நாள் ரொம்ப சமீபமா இருக்குதுன்றதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. சங்கீதம் 21 அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். ஆமென். ஆமென். தமது கோபத்தின் காலத்திலே எழுதிருக்கு. சில வசனங்கள் அவர் கோபத்தின் நாளிலே சொல்லி எழுதிருக்கு. அவர்களை அக்கினி சூளாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அது அணு ஆயுதங்களால் நடக்க போகிற 3ஆம் உலக போர்ன்றதை நம்ம பார்க்கணும். மல்கியா 3 அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். ஆமென். ஆமென். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யாருன்னு சொல்லி, இப்படிப்பட்ட வசனங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இத போய் ரகசிய வருகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புறமிடுகிறனுடைய அக்னியை போலும் வண்ணாருடைய சவுக்காரத்தையும் போலும் இருப்பார். எப்படி அக்னினால புடமிடுகிறாங்களோ அது போல அக்னியோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் எப்படி அவர் பராக்கிரமசாலிகளை அழிக்கிறது போல 3ஆம் உலக போர்ல இன்னைக்கு இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாவற்றையும், இன்னைக்கு நான் தான் பெரிய ராஜ்யம், நான் தான் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சொல்ற எல்லாரும் ஒருவரும், இந்த அமெரிக்கா ரஷ்யா இந்த மாதிரி பெரிய விஸ்தாரமான நாடுகள் என்றுமே என்ன பண்ணாது, அன்னைக்கு அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. மல்கியா 4 அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமீன். இதோ சூளையை போல் எரிகிற நாள் வருமா? சூளையில எப்படி செங்கல் எரியும் பார்த்திருக்கீங்களா? அது போல பூமி சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பாங்க. யாரு அகங்காரிங்க, யார் துரும்பா இருப்பாங்க? இன்னைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா பொய்களை பரப்பி பொய்களை பேசி மக்களை வஞ்சித்து கொண்டு தம்முடைய வயிற்றுக்கு ஊழியம் செய்கிற இந்த கள்ள போதர் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவர்களை நெருப்புல அக்னியில அழிப்பாருன்றதை நம்ம பாக்குறோம். இப்பொழுது வேரானது கோடாரி அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கனிதராத மரம் எல்லாம் என்ன பண்ணும்? வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அவர் கோதுமையை களஞ்சியங்கள்ல சேர்த்து வைப்பாரு, பதரையோ அவையாத அக்னியில சுட்டெரிப்பாருன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவங்க எங்கேயும் தப்பி ஓட முடியாது அந்த நாள். மீகா 1 அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும் மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். ஆமென். ஆமென். கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் வரும்போது என்ன நடக்கும் பாருங்க. அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். மெழுகு எப்படி அக்னிக்கு முன்பாக உருகுதோ அது போல பர்வதங்கள்னா ராஜ்யங்கள் அர்த்தம். அவருக்கு முன்னாடி உருகி ஒன்றுமே இல்லாம போகும். அந்த நாளை சகிப்பவன் யாருன்னு சொல்லி வேதத்துல இருக்கு. அந்த நாள் பட்சிக்கிற நாள், அது அக்கினினால் அழிகிற நாள்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அது நீதியை சரி கட்டும் நாள்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 63 அதிகாரம் 4-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு இரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். ஆமேன். ஆமென். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்ற பார்க்கும்.
இஸ்ரவேல் ஜனங்களோட மீட்கிற ரட்சிப்பு காலம் வந்ததுன்றதை நம்ம பார்க்கிறோம். நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று நான் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சகல விதமான ஜாதிகளையும் நான் கூட்டுவேன்னு சொல்றாரு. அப்போ நகரம் பிடிக்கப்படும், பெண்கள் அவமானப்படுவாங்க. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே அவங்களுக்கு விட்டு போவோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நாடுகளும், அமெரிக்கா முதல் கொண்டு எல்லாரும் இஸ்ரேலுக்கு துரோகம் பண்ணுவாங்க, எல்லாரும் விட்டுட்டு போவாங்க. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் கிடையாது. அப்போ அவங்க எல்லாத்தையும் எழுந்து போயிட்டு கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று கூப்பிடும் முறை என்னை காணாது இருப்பீங்கன்னு மத்தேயுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் இவங்க கூப்பிடும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவாரு. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? யுத்தத்தினால அவங்க ஜெருசலேம்ல போய் என்ன பண்ணுவாங்க? ரெட்டுடுத்தி கொண்டு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற உண்மையான இஸ்ரவேல் ஜனங்க மீதியா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? யெகோவா தேவனே, அவங்க இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் என்றும் கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளாதனால, யெகோவா தேவனே, எங்க எங்களுடைய மீட்பர், எங்க எங்களுடைய ரட்சகர், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் வாரும் சொல்லி இவங்க அழுது, எங்களுக்கு மீட்பர் அனுப்பி எங்களை ரட்சிப்பன்னு சொன்னீங்களே, எங்க எங்க ரட்சகர், அவர் வரட்டும் சொல்லி அவரோட நாமத்தினால் அவரை கூப்பிடும் போது அவர்களுக்காக யுத்தம் பண்ண வருவார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையில இறங்க பண்ணினேன்னு சொல்லி பாக்குறோம். கர்த்தர் அவங்களை ரட்சிக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ எப்படி ரட்சிப்பாருன்னு பாத்தீங்கன்னா, எகிப்துல எப்படி அதிசயங்களை பண்ணி மோசே மூலமா அதிசயங்களை பண்ணி ரட்சித்தாரோ, எகிப்துல ரட்சித்தாரோ, செங்கடலை பிறந்து கொண்டு போய் ரட்சித்தாரோ, அதே போல அன்னைக்கும் இவங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வனவற்றை போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை என்ன பண்ணுவாரு? அதிசயங்களை காண பண்ணு. அன்னைக்கு எப்படி செங்கடலை பிறந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தாரோ, அதை காட்டிலும் பராக்கிரமத்தாலும் அதிசயங்களாலும் அவங்களை பிரமிக்க பண்ணுவார். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? கைகளை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காது செவிடாய் போகும். அப்போ எக்கால சத்தம் அவர்களை தொலிக்கும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அந்த நாளை சகிப்பவன் யாருன்னு சொல்லி எழுதி, ஆனா அதை போய் ரகசியம் சொல்றாங்க. பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வனத்தை போல தங்கள் மறைவிலிருந்து நடுநடுங்கி புறப்பட்டு நமது கர்த்தராகிய தேவனிடத்தில் எப்படி வருவாங்க? திகிலோடு சேர்ந்து வருவாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? கர்த்தரோடு யுத்தம் பண்ணுவாங்கன்னு சொல்லி போதிக்கிறாங்க. அவரோட யார் யுத்தம் பண்ண முடியும்? அவருக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? சர்வ சேனையும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாதே. அப்போ இந்த மனுஷனா பிறந்த இந்த மனுஷங்க ஏமாத்துறோம். அப்போ பரலோகத்துக்கு போறோம்னா எங்க போறாங்க? மீதியா இருக்கிற ஜனங்களை கர்த்தர் மன்னித்து இங்க பூமியில தானே அரசாள்றாரு. வாசிக்கலாம். சங்கீதம் 126ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். ஆமென். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்பை திருப்பும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் பிடிக்கப்படுவாங்க, நகரம் பிடிக்கப்படும், அவங்களை விடுவிப்பார். யாருமே கிடையாது, அவங்க அழிந்து போறோம், நம்ம எல்லாமே திரும்பவும் இல்லாத போறோம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது, அவங்களை கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவங்களோட சிறையிருப்பை திருப்புவார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்படி இருக்குமா? கர்த்தர் அவங்களோட சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். அப்போ அவங்களை அதிசயங்களை காண பண்ணுகிறாருன்றது அர்த்தம். அவங்களால நம்ப முடியாத காரியங்களை செய்து அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் பராக்கிரமசாலியாய் இறங்கி வருகிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இறங்கி வந்துதான் அவங்களை ரட்சிக்கிறார்ன்றதை பார்க்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கின்றது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் என்ன பண்ணுவாங்க? இஸ்ரவேல் ஜனத்திடத்தில் வந்து ஒட்டி கொள்வாங்க. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம்.
அரியேலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் அதன் மேலும் அதன் அரண் மேலும் யுத்தம் பண்ணி அதற்கு இடுக்கண் செய்கிற அனைவரும் ராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாய் இருப்பார்கள். அது பசியாய் இருக்கிறவன் தன் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் வெறுமையாய் இருக்கிறது போலவும், தாகமாய் இருக்கிறவன் தன் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவன் தேடுகிறதை போலவும் சியோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். ஆமென். அரியேல் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவீதின் ஊராகிய அரியேலே அரியேலேன்னு சொல்லி தான் அந்த வசனம் ஆரம்பிக்கும். அப்போ அரியேல் என்றது ஜெருசலேமை குறிக்குதுன்றதை பாக்குறோம். ஜெருசலேம் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் அதன் மேலுள்ள அரண் மேலும் யுத்தம் பண்ணுகிற எல்லாருக்கும் இடுக்கண் செய்கிற அனைவருக்கும் அது எப்படி இருக்குமா, கர்த்தர் ராக்காரணங்களில் சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பா இருக்கிறது போல அவங்கள பிரமிக்க பண்ணுவாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அது உண்மையா இல்ல நம்ம கனவு காண்றோமான்றது தெரியாதபடிக்கு கர்த்தர் செய்யற பராக்கிரமத்தை பார்த்து அவங்க பிரமித்து போவாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அது எப்படி இருக்குன்னா, அது பசியா இருக்கிறவன் தான் பசியா இருக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழித்திருக்கும் போது அவன் வெறுமையா இருக்கிறது போலவும், தாகமா இருக்கிறவன் தன் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கிறது போல சொப்பனம் கண்டும் விழித்திருக்கும் போது விடாய்த்து தாகமா இருக்கிறது போலவும், சீனாய் மலையிற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் அப்படி இருக்கும். அந்த நாள் அவங்கள பிரமிக்க பண்ணி கர்த்தர் அதிசயங்களை கொண்டு அவங்கள ரட்சிப்பாருன்றதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 9-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவேன். எல்லா ராஜ்யமும் ஒண்ணுமே இல்லாம ஆகும். கர்த்தர் அவங்க பதரை போல சிதறி போவாங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. இப்போது ராஜாக்களை உணர்வடையுங்க, பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்க, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்க. அப்போ பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் நம்முடைய பரிசுத்தம் நிறைவேறுன்றதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கே நம்ம மனம் திரும்பணும். ஏன்னா குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள்னா இன்றே நம்முடைய அக்கிரமங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கிட்ட போய் நம்ம ஒப்புரவாகணும், அவரை அண்டிக் கொள்ளணும். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் சொல்லி எழுதியிருக்கு. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான். அப்போ இன்னைக்கே நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்புவர்களா இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுக்காம இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. ஞானஸ்தானம் பெற்று இன்னமும் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறோமா, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா, அவருடைய சத்தம் நமக்கு இதுல கேட்கிறதா? ராஜாக்களே உணர்வடையுங்கள் சொல்லி இருக்குது. காது உள்ளவன் எவனோ கேட்க கடவன். அப்போ உணர்வு உள்ளவன் எவனோ அந்த சத்தத்தை அறிந்து கொள்ள கடவன் சொல்லி எழுதி. அப்போ கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரான்றதை சோதி தெரிஞ்சு பாருங்க. அப்போ அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான். ஏன்னா நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு எழுதியிருக்கு. அப்போ துக்கப்படுத்தினா அவர் நம்மை விட்டு விலகி போவார். நம்மை விட்டு விலகி போனா அவர் நமக்கு சத்ருவாய் மாறி நம்மோட யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி எழுதியிருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். ஆமென். ஆமென். தேவனை அறியாதவர்கள் யார்? தேவனை அறியாதவங்க இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லமுள்ள கர்த்தர் என்ற அவர்தான் பிதாவாகிய தேவன் தான் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்தார் என்றதை அறியாம இருக்கிற இந்த கிறிஸ்தவர்களும் தான் தேவனை அறியாதவங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும், சத்தியம் என்னதென்று தெரியும், அப்படி இருந்தும் சத்தியத்துக்கு விரோதமாக கலகங்களும் விரோதங்களும் செய்யற தேவனை அறிந்தவர்களும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் தான் இந்த தண்டனை என்ன சொல்றாரு, நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படி. அன்னைக்கு அநேக பேர் மரித்திருப்பாங்கன்னு நம்ம பாக்குறோம். அவருடைய பிரேதங்களால் பூமி நாற்றம் அடிக்கும் சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த ரத்தத்தினால் என்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் சிவப்பா இருக்கிறதுன்னு பாக்குறோம். அப்போ
தேவனை அறியாதவங்களும் துன்மார்க்களும் என்ன பண்ணாங்க, தேவனை தூஷித்தார்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லணும், கர்த்தர் நீதியாய் செய்தார், அவர் நீதி உள்ள கர்த்தர்னு சொல்லி நம்ம அறிக்கை பண்ணணும். ஏன்னா நீதி உள்ள ஆக்கனையை செலுத்தும்படி கர்த்தர் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும் சொல்லி எழுதியிருக்கு. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமளவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், அதில் உள்ள கிரிகைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவை எல்லாம் நடக்க போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்ப நம்ம நடக்கையில எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கிறோமா? நம்ம சிந்தனைகளை பரிசுத்தமா இருக்கிறோமா? இன்னும் கோபம், வைராக்கியம், விரோதம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாகவும் இப்படிலாம் பேசி கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமா இருக்கிறோமா? பொய் சொல்றோமா? இப்படின்றத நாமே சோதித்தறிந்து பார்க்கணும். அந்த நாள் பட்சிக்கிற அக்கினியை போல எரிகிற நாள், சூளையை போல எரிகிற நாள், அவருடைய கோபத்தின் நாள், அவருடைய உக்கிரத்தின் நாள்னு சொல்லி நம்ம படிச்சோம். அந்த நாள்ல நம்ம பிழைத்து அவரை அண்டிக் கொண்டு அவருடைய கைகளுக்கு நம்ம போய் இருக்கணும்னா இன்னைக்கே நம்ம மனம் திரும்பி நம்மளோட பாவங்களை அறிக்கையிடும். நம்ம யார்கிட்ட எல்லாம் இன்னும் விரோதமா இருக்கிறோமோ அவங்க கிட்ட எல்லாம் ஒப்புரவாங்க. எல்லாரோடமும் சமாதானங்க, கூடுமானால் எல்லோரோடமும் சமாதானங்க. பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாதுன்னு எழுதிருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பாத்தீங்கன்னா, யாதொரு கசப்பான வேர் நம்மை தீட்டுப்படுத்தினால் அப்படின்னு எழுதிருக்கோம். யாதொரு கசப்பான வேர் என்னது? கோபம், வைராக்கியம், விரோதம், சண்டை, விக்கிரகனை, பொருளாசை, இதெல்லாம் நம்மளை தீட்டுப்படுத்தும். அப்போ நம்ம பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாதுன்னு எழுதிருக்கு. அப்போ எதெல்லாம் என் பரிசுத்தத்துக்கு இடையூறை உண்டாக்குகிறதோ அந்த அவயங்களை அழித்து போடுது. நம்ம 2 கால் உடையவனா நரகத்துக்கு போறதை காட்டிலும் ஒற்றை கால் உடையவனா நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசின்னு சொல்லி கர்த்தர் சொன்னது போல இன்னைக்கு என் ராஜ்யத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த அவயங்களை அதை வெட்டி போடுங்க. நம்முடைய கர்த்தர் வருகை சமீபமா இருக்கிறது. மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ளவரா இருக்கிறீர் கர்த்தாவே. நீ நீதி உள்ள கர்த்தரா இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் உண்மையும் உத்தமம் உள்ளவரா இருக்கிறீர் கர்த்தாவே. மகா இரக்கமும் கிருபை உள்ளவரா இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா, அக்கிரமக்காரர்களுக்காக எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் கிருபையும் வெளிப்படுத்தினீர் கர்த்தாவே. நீ நீதி உள்ளவர். உம்முடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம் என்னதென்று நாங்கள் கற்றுக்கொள்கிறதுக்கு எங்களுக்கு புத்தியும் ஞானத்தையும் அறிவும் தாங்கப்பா. அப்பா, நாங்க இன்னும் உங்களை கத்து அறிந்து கொள்கிறதுக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. அப்பா, நீங்க எவ்வளவு உண்மை உள்ளவரும், இரக்கம் உள்ளவரும், கிருபை உள்ளவரும், நீதி உள்ளவருமா இருந்து எங்களை ரட்சித்தீர். உங்களுடைய இரக்கங்களுக்கும் கிருபைக்கும் மகா பெரிது கர்த்தாவே. உங்களுடைய பொறுமை மகா பெரிதா இருக்குது கர்த்தாவே. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிற கர்த்தாவே. உங்களுடைய ரட்சிப்பு காத்து கொண்டிருக்கிற கர்த்தாவே, அதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உங்களுடைய வருகையில எங்க ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே கரைத்திரை அற்றதாக பரிசுத்தமாக காணப்படும்படியாக எங்களை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களை பரிசுத்தம் படுத்துகிறது கர்த்தர்னு சொல்லி எழுதியிருக்கு கர்த்தாவே. அப்பா, அவர் சுத்தம் செய்கிறார்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்பா, எங்களை சுத்தம் செய்யுங்கப்பா. இன்னும் எங்ககிட்ட என்ன குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி எழுதியிருக்கப்படி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்ப்பா. உங்களுடைய வருகை சமீபமா இருக்கிறது கர்த்தாவே. அப்பா, ஆவியும் மனவாட்டியமா இருக்கிற நாங்க உங்களை கூப்பிடுறோம் ராஜா. நீங்க வாங்கப்பா, வந்து எங்களை ரட்சிங்கப்பா. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து எங்களை ரட்சிங்கப்பா. உங்களுடைய ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு சேர்ங்கப்பா. இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே. எப்படி அந்த கல்லனை ரட்சித்தது போல எப்படியும் எங்களை ரட்சிக்கும்படியாக எங்கள் இருதயத்தை மனம் திரும்புதலுக்கு ஒப்பாக பக்கமாக சாய்த்து கொள்ளும் கர்த்தாவே. வேதத்திலையும் உண்மை அறிகிற அறிவிலும் இன்னும் மேன்மேலும் நாங்கள் அறிந்து கொள்கிறதுக்கான உங்களுடைய வசனங்களை நாங்கள் கண்டு கொள்கிறதுக்கு பிரகாசிக்கிற மனக்கண்ணை தாங்கப்பா. துதியும் கனமும் மகிமையும் என்றென்று உமக்கே செலுத்துகிற ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென்.